அப்படி இருக்கும்போது பூலோக வாசிகள் இது போன்ற நரன்கள் யாராவது என்னென்ன தவறு செய்கிறார்கள், நல்லது செய்கிறார்களா இல்லை தீமையை செய்கிறார்களா என்று சரியான கணக்கை பார்த்து நீதான் சொல்ல வேண்டும். உண்மைதான். ஆனால் இன்று யாருடைய உயிரை கவர்ந்து வர வேண்டும், சரியாக சொல். இவ்வளவுதானே? ஆமா பிரபு, இன்று யாருடைய உயிரை கவர்ந்து வர வேண்டும் தெரியுமா? யாருடைய உயிரை? குடிகார காண்டிபன். காண்டிபன் இவன் போலவா? ஆமா. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன்? எந்த நேரமும் குடித்துக் கொண்டே இருப்பான். அப்படியா? தாயை காலால் எட்டி உதைத்தான். என்னது? பெற்ற தாயை காலால் எட்டி உதைப்பவனா? தன் தாரம் இருக்க பின் தாரத்தின் மீது ஆசை வைத்தவன். அப்படியானால் பூலோகத்திலே இவன் அட்டியும் தாங்க முடியவில்லை. உண்மைதான். உண்மையாகவா? அவன் உயிரை கவர்ந்து வர வேண்டும் என்று இன்றுதானே எவ்வளவு ரேட்ல விக்குது? ஸ்டேஜ் தானா அடிக்குது. அம்மா ஸ்டேஜ் தானா அடிக்குறப்பா. ஸ்டேஜ் போட கம்மி. ஸ்டேஜ் போட கம்னாட்டி ஓய்யா போடல மச்சான். அந்த கிட்டு மாதிரி எப்படி போடுறது? இல்லையே வைக்குது ஸ்டேஜ். மச்சான் தெய்வம். ஆமாடா. புனிதமான தெய்வம். டேய் இதெல்லாம் கொலை தெய்வமே நமக்கு. பொண்டாட்டி புள்ளைங்க தொல்லைங்க இல்லாயடோ இந்த இடம் தானே. நீ ஏடி நான் பாத்துக்கிறேன். மாமா இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது. போதுமா? தெய்வம் வாய். ஆமா வாய். லாக்டவுன்ல இந்த தெய்வம் இல்லாம நம்ம எங்கெல்லாம் போய் சுத்தணும். தெரியல. தெய்வத்தை வணங்கணும்னா ஒழுங்கா வணங்கணும். மொத்த சாவச்சிருவணும். பாட்டில் இருக்கிற விலை நான் 155 ரூபாய் தான். அது அட்டை பாக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்து 10 ரூபாய். அவங்க அம்மா தாலி அத்தை 170 ரூபாய். வேற பாட்டிலுக்கு பாட்டுக்கு 10 ரூபாய். எவ்வளோ ஆசையா? 180 ரூபாய். கட்டிங் கேட்குறிய மனசாட்சிக்கல. 100 ரூபாவா? தெய்வத்துக்கு மாலை போடுறேன். என்ன போடுறேன்? எல்லாருக்கும் தூக்குடான்னு நீ எடுக்க நீ ஏத்து மாட்டேங்கிற கேத்துல
சொல்லுவாங்க. கல்லனை நம்பலாம், உள்ள பசங்களை நம்ப கூடாதுவாங்க. எப்படி ஆளை பாத்தியா? போடுவானா தெய்வம் இருப்பது எங்கே? நம்ம இங்க தெய்வத்தை கூப்பிட்டு எவனோ ஒருத்தன் ஐயோயோ ஐயோயோ கத்தி பூலாகம் வந்து விட்டோம். பூலாகத்திலே இவனுடைய அட்டுழியம் தாங்க முடியவில்லை. அப்படியா? இவன் தான் அந்த குடிகார காட்டி பார்த்தாலே தெரிகிறது. ஆமா ஆமா, நான் வந்ததாக காண்டிமா. ஏய் மத்த யாரா காண்டிமா. ஏய் சைலண்ட் சைலண்ட். ஏய் நாங்க தான் துட்டு வாங்கி போட்டு கத்தி கடறோம். இல்ல நாங்க தான் துட்டு வாங்கி போட்டு கத்தி கடறோம். நீங்க ஏன் துட்டு கொடுத்து கத்தி கடறீங்க? ஏய் மத்த யாரா அவன் காண்டி பண்றான்? ஏய் மத்த பீஸா நல்லா அடிக்கணும். ஐயோ குருவே என்னடா மாடு அவுத்து விட்டுக்குறா மீனாத்துக்கு ஜல்லுக்கு ஜல்லுக்குன்னு. காண்டி இப்ப வரானா தெருவில் நிக்கிற ஒவ்வொருத்தரும் அலறி ஓடும். அலறி ஓடுவாங்க. நீ யாரு? வந்திருப்பது இன்னார் யார் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ. சும்மா ரெடியே நாளைக்கு வாங்கி சாப்பிட லீவா? ஆமாடா உனக்கு படிப்பு எனக்கு படிப்பு ஊத்துறாங்கல்ல இங்கே வச்சுக்கிறேன். நீ எங்க போற? நாங்கிறேன். யாரு வந்திருப்பது யார் என்று தெரிகிறதா? யாரு நீ? உன் உயிரை பிடிக்க வந்த யமன்தானா? யமனா? ஆமா. பழைய யமனா புது யமனா? குருவே உன்னை பார்த்து ஏளனமாக பேசுகின்றான். பழைய யமனா புது யமனா? ஏய், எப்போதுமே ஒரே யமன் நான் மட்டுமே. கிடையாது. இதற்கு நிகர் யாருமே கிடையாது. ஏய் கிடையாது. பழைய யமன் வச்சுக்கோ. எருமாட்டுல தான் வரும். எருமாட்டு மேல ஏறி உக்காந்தனா வாரத்துக்கு ஒரு மாசம் ஆகும். ஒரு மாதம். அது பொறுமையா சாணி போடுவீங்க. அதோட புது யமனாவா? சுனாமில வா. கொரோனால வந்து கும்பல ஆறி முன்னு போயிரு. அதே மாதிரி சுனாமில வா. டெங்குல வா. பன்றி காய்ச்சல்ல வா. வந்து மொத்த பேர் வாரி போ. ஓனன்றவங்களை மேல வச்சுக்க, வானான்றவங்களை கீ எடுத்து தள்ளி கீ வந்து விடுவாங்க. ஏய் என்னது? யார் யார் எந்தெந்த தவறு செய்கிறார்களோ விதி முடிந்தவருக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கணும். நீ அங்கதான் அப்படியே அப்படியே பத்து வச்சு வா அப்படியே போடு. அப்படியே போடு. வா யார் யார் உயிரா? யார் யார்? சாம இந்த பஸ் இந்த பஸ்ல இந்த சேவு நீ தானே வரியா? யார் இந்த பஸ் இல்லையா? இது வயரம் கூட இல்லை நீ. நான் சொன்னா யார் யார் உயிரா? எந்தெந்த நேரத்தில் கவர வேண்டுமோ
கவுந்து செல்லக்கூடியவன் நான் சொல்ற மாதிரி கேளு. என்ன பெண்கள்லாம் வேணுமா? பெண்கள் வேண்டுமென்றால் இவர் பூலோகத்துல இருக்கிற எல்லா நகை கடையும் மூடிட்டா மேல் லோகத்துல நகை கடை திறந்துக்கும். எடுது என்னோட லோகத்துல. ஆமா, ஒரு சவரம் வாங்கினா ஒரு சவரம் ஃப்ரீன்னு சொல்லு. மொத்தம் ஏறி வேலை அட்டை போட்டு கும்பல் கும்பலா மேல வருவாங்க. வேணுன்றவங்களை வச்சுக்கோ, வானான்றவங்களை எட்டி வச்சுக்கிட்டு. சரி, ஆண்கள் உயிரை பிடிக்க விடும் என்றால் அதுக்கு ஐடியா சொல்றேன் கேளு. என்ன பூலோகத்துல இருக்கிற மொத்த ஒயின் ஷாப்பே மூடு, மேல போய் ஒயின் ஷாப் திறந்து ஒரு குவார்டர் வாங்கினா 2 குவார்டர் ஃப்ரீன்னு சொல்லு. என்ன பண்ணுவான், லாரி பிடிச்சிட்டு மேல வரானுங்க. வேணுன்ற வச்சுக்க, வானான்ற எட்டி வச்சுக்கிட்டு. சரி, ஆண்களை பிடிப்பதற்கு சொல்லிவிட்டாய், பெண்களை பிடித்து சொல்லிவிட்டாய். சின்ன சின்ன குழந்தைகளை பிடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு இருக்குது ஐடியா. என்ன பூலோகத்துல மொத்த கடையை மூன்று, மேல ஒரு பால் வாங்கினா ஒரு பேட் வாங்கினா 2 பால் ஃப்ரீன்னு சொல்லு. மொத்த வரையாது போய் பள்ளியில் போய் கீ போட்டு வேணுன்றத வச்சுக்கோ. ஆண்டவங்களை எட்டு கீ செல்லு கேட்க வந்து கிடப்பாங்க. பரவாயில்ல, இது ஐடியா சூப்பரா இருக்குதா? உனக்கு இருக்குது. நீ பாத்தியா என்னத்த சரியா? இப்போ அதெல்லாம் விடு. வா, என்ன மேல் உலகத்துல உங்களுக்கு சட்டம் கொடுக்க மாட்டாங்களா? சட்டம் அப்படின்னா இதை போட்டுங்க. இது அதெல்லாம் கிடையாது. கிடையாது. ஆமா, சரி, நீ தான் எமனஞ்சி ஆதார் கார்டு வச்சுக்கிறியா? பிரபு, பூலோகத்திலே அனைவருக்கும் ஆதார் கார்டு இருக்கின்றது. அப்படியா? ஆமா. உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியவில்லை. உண்மைதான். எனக்கு கிடையாது. எங்கள் இருவருக்கும் கிடையாது. வாக்காளர் அட்டை ஓட்டு ஐடி வச்சுக்கிறியா? ஓட்டு ஐடி என்றால் ஓட்டு போட்டுமா? ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு 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 இங்கே குடிமகன் சாதாரண வேண்டாம். எங்களுக்கு இருவருக்கும் கிடையாது. கிடையாது. சரிங்க, வா. என்ன ரேஷன் கார்டு வச்சுக்கிறியா? ரேஷன் கார்டா? அப்படி என்றால் ரேஷன் கடைக்கு போனா இப்ப இலவசமா 5000 தராங்களா பாய்? அது கூட இல்ல. இல்லை. ஏரி மேல அட்டை வச்சுக்கிறியா? ஏரி வேலாட்டியா? அப்படின்னா அது தண்டா பாய் தமிழ்நாட்டுல ட்ரெண்டிங்கான வேலையே. என்னடா வேலை? அப்படியேப்பட்ட கஷ்டமான வேலையா? பஸ் எல்லாம் 10 மணிக்கு தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. 6 மணிக்கெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்களாம். எப்படி போறாங்க? மூட்டை போட்டது எடுத்துக்க ஆள் கிடையாது. போட்டோ எடுக்கிறாங்களா? வீட்டுல யாரும் பாக்குறது கிடையாது. போட்ட பொருள் போட்ட இடத்துல இருக்கும். உள்ள இருந்துதான் பாக்குறது கிடையாது. கணவர் எனக்கு வேலைக்கு கிளம்புனா பாக்குறது கிடையாது. என்ன பண்றது பேரு? வெள்ளு வேலைக்காவது மூஞ்சி கைவாதுங்க. பேத்துக்கு தவுள் டிக்கோல் மேல போட்டு போய் நேர்ப்பாங்க. என்ன வேலை கஷ்டமா இருக்கும். 8 மணி கடபார மம்டி எத்தனை ஏறி உள்ள இறங்கினாங்கன்னு வச்சுக்கோ. இறங்குனாங்கன்னா 6 மணி நேரம் விட்டுச்சாலும் 1/2 மணி எடுத்துக்க மாட்டாங்க. கஷ்டமா? சும்மா வேறு தண்ணி சொட்டோ செய்வோம். ஏனென்றால் 10 பேர் சேர்ந்த கும்பல் தான். இப்பெல்லாம் 40 பேர். 40 பேரா? 4 குடும்பம் அழிஞ்சு போகுது. 4 குடும்பம்? ஆமா. எப்படி கும்பல் கும்பலா சேர்ந்துக்கிறாங்களா? நல்லா புள்ளி மரமா ஆலமரம் எல்லாம் பார்த்து உக்காஞ்சிக்க வேண்டியது. சரி, இந்த கைக்கு இது பேர் கை. இது ஒரு தலையில இருக்கிற பேனை வச்சுக்கணும். அதுதான் வேலை. ஆனா பாய் ஐயா, இந்த கை இருக்குது பேரு. இது ஒரு தலையில இருக்கிற பேனை வச்சுன்னு இருக்கும். இந்த வாய்க்கு இது பேரு வாய். ஐயோ, அந்த ஆண்டவன் அந்த வாயை எதுக்கு வச்சாங்க? என்னடா அவங்க அந்த வாயில பேசுவாங்க பாரு. என்ன பேசுவாங்க? அவன் இவனை வச்சுருக்கிறான்டியா. இவனை வச்சுருக்கிறான்டியா. இதெல்லாம் சொல்றேன். என் கல்ச்சர் இவனை வச்சுக்கிறான். இதுதான் நடக்குதா? அதான் ஏறி வேலை. யார் அவன் மடியா? அது கூட இல்லை. இல்லையா? எதுவுமே கிடையாது. அப்ப நீ எம்மனே கிடையாது. எம்மனே கிடையாது. பாய் போதை இறங்குற மாதிரி இருக்குது. அப்படி என்ன பண்றான்? எங்க போலாம்? ஹலோ, எமன்டா நான் தான். நீங்க எமனா? என்னிடத்தில் தான் இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறேன். Oh my God. எமன் கடவுள், தெய்வம், எமனே துணை. எப்போ உன்னையும் கூப்பிடணும். தெரிஞ்சு பிறகு இல்ல, கொஞ்ச நாள் மேல மாரியாத்தா நரபாரமா ஏறிங்க. மாரியாத்தா நரபாரமா ஏறிங்க. நரபாரமாவா?